بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க ஒரு அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவு செய்து நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய மார்க்க கல்வியை வளர்த்தி கொள்வதற்காக அறிந்து கொண்ட மார்க்க விஷயங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவாக நாம் எல்லாம் இந்த உலக வாழ்விலே நடைமுறைப்படுத்தி அதன் கூலியை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிறைவாக நீங்களும் நானும் பெற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியைப் போல. அதுதான உதாரணம். இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உதாரணத்திற்கு விளக்கம் என்ன என்று யாருக்காவது தெரியுமா? ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணாடியை கொண்டு வந்து ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன் இப்படி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அருமையான ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணாடிக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் உண்டு. அதற்கு முன்னிலையில் யார் போய் நிற்கிறார்களோ அவர்களுடைய குறையை மட்டுமே தான் அது பிரதிபலிக்கும். அப்படித்தானே? நீங்கள் பார்த்துவிட்டு போன பிறகு நான் போய் நின்றால் இதற்கு முன்னால் இன்னார் வந்தார், அவர் எடுத்து இன்னும் குறை உண்டு என்று கண்ணாடி பேசுமா? பேசாது. யார் அதற்கு முன்னால் போய் நிற்கிறார்களோ அவருடைய முகம், அவர்களுடைய உடல் அமைப்பு முறை, அதில் இருக்கக்கூடிய குறைகளை அவர்களுக்கு மட்டுமே பிரதிபலித்து காண்பிக்கக்கூடியதுதான் கண்ணாடி. அதானே? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களுக்கு உதாரணமாக சொன்னார்கள். இந்த உதாரணத்தை நான் ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், இந்த சபையில்
திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம் இப்படி பல பகுதிகளிலிருந்தும் சகோதரர்கள் இங்கே வருகை இருந்திருக்கலாம். உரை நிகழ்த்துகிற அன்பர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கூட சுட்டிக்காட்டி இங்கே பேசியிருக்கலாம். அதே நேரத்தில் அந்த குறை பெயர் குறிப்பிடப்படாமல் இன்னார் என்றும் சொல்லாமல் வந்திருக்கிற சபையில் பொதுவாக எடுத்து சொல்லும்போது குறைக்குரிய நபர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வாய்ப்புண்டு. தர்பியாக்கள், ஜுமா உரைகள், பொதுவாக மார்க்க உபதேச கூட்டம் என்பது நம்முடைய தவறுகளை நாம் திருத்துவதற்காக வேண்டிதானே நம்ம அங்கே போகிறோம். நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி தான் அங்கே போய் உட்கார்றோம். அந்த அடிப்படையில் இந்த இறுதி நிகழ்ச்சியினுடைய இந்த இறுதி அமர்வில் பெரும்பான்மையான மக்களால், இஸ்லாமிய சமூகத்தால் கைவிடப்பட்டிருக்கின்ற, பொடும்போக்காக இருக்கின்ற, அதிலும் குறிப்பாக அல்லாஹும் அல்லாஹுனுடைய ரசூலும் அதிகம் வலியுறுத்தி சொன்னார்கள் என்று நமக்கு தெரிந்த பிறகும் கூட நாம் மிகுந்த ஒரு பொடும்போக்காக இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் தொழுகையுடைய காரியம். அதிலும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையுடைய காரியம். இப்போ இந்த சபையிலிருந்து நம்மெல்லாம் விடைபெற்று போகும்போது எதையாவது தெரிஞ்சுட்டு தானே போகணும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள் திருத்தப்பட்டு இனிமேல் அப்படிப்பட்ட தவறுகள் நிகழாமல் ஒரு உறுதி எடுத்து இந்த அவையிலிருந்து நாமெல்லாம் பிரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இப்போ இந்த நிகழ்ச்சி எல்லாம் நம்முடைய நண்பர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி பல பகுதிகளிலிருந்தும் தாயிகள் குறிப்பெடுத்து வந்து இங்கே உரை நிகழ்த்துகிறார்கள் என்றால் என்ன காரணம்? உலக ஆதாயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உலகத்தில் மன்றாடுவதை காட்டிலும் அதிகம் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார். உங்களில் ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு உரிமைக்காக, உலகத்தில் ஒரு காரியத்திற்காக மன்றாடுவாரே, போராடுவாரே, அதை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதர் மன்றாடுவார். எதற்காக என்றால் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்காக. அதான் ஹதீஸ் வாசகம் பாருங்கள். மறுமை நாளில் தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு பாலத்தை எல்லாம் கடந்து சொர்க்கத்திற்கு போய் திரும்பி பார்க்கும்போது ஒரு சகோதரனுடைய தோழன், நண்பன் நரகத்தில் விழுந்து விடுகிறான். அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், யா அல்லாஹ், என்னோடு தொழுதவர், என்னோடு நோன்பு வைத்தவர், என்னோடு நல்லறம் செய்தவர் நரகத்திலே விழுந்து விட்டார் யா அல்லாஹ் என்று குமுறும் பொழுது, கதறும் பொழுது அல்லாஹு தாலா அந்த இறை விசுவாசியுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை நரகத்திலே இருந்து காப்பாற்றுகிறார் அல்லாஹினுடைய அனுமதியோடு என்று நபிமொழிகளிலே பார்க்கிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. பேசுகிறவர்களானாலும் கேட்கிறவர்களானாலும் நம் எல்லோருடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் அடிப்படை என்னங்க? நரகத்தினுடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்காமல் நேராக நாமெல்லாம் சொர்க்கம் போகணும். அதானே? நரக நெருப்பில் நாம் விழுந்து நமக்கு ஒரு ஆள் பரிந்துரை செய்கிற அளவுக்கு நாம் போயிடக்கூடாது. நாம் பல மனிதர்களுக்கு பரிந்துரை செய்கிற அளவுக்கு போனமே தவிர, அந்தஸ்தில் உயர வேண்டுமே தவிர, நரக நெருப்பிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதுதான் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த நம்முடைய தலையாய கடமை என்பதை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் ரொம்ப வருத்தப்பட்ட சம்பவத்தில் ஒரு சம்பவத்தை பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெரும்பான்மையினர்கள் தொழுகையை பாழாக்கி விட்டார்கள், தொழுகையை பாழாக்கி விட்டார்கள், தொழுகையை பாழாக்கி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இப்போ பாருங்கள், 5 நேர தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா விதியாக்கினான். இந்த 5 நேர தொழுகைக்கு உரிய நன்மை என்ன? எங்கிருந்து இந்த 5 குறைக்கப்பட்டது? 50 வக்து தொழுகையிலிருந்து குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்டு அல்லாஹு தாலா இறுதியாக சொன்னது, 50 வக்து தொழுகையுடைய நன்மையை 5 வக்தில் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். ஒரு வக்து தொழுகைக்கு 10 மடங்கு கூலி, அப்படித்தானே? 50 வக்து தொழுகை இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? ரொம்ப பெரிய கஷ்டத்திற்குரிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறி இருக்கும். அப்போ 5 வக்து தொழுகையை அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக்கி இருந்தும் அல்லாஹுனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த தமிழகத்தில் எடுத்து சொன்னதனுடைய மிகப்பெரிய ஒரு விளைவே அல்லாஹ்வுடைய பள்ளியை இளைஞர்கள் நிரப்புகிற ஒரு காட்சி தான்.
ரமலானுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டுருப்போம், பிறநாளுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டுருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, ஐங்கால தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிரப்புகிற அளவுக்கு, இப்போ ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இருப்பினும் நிறைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையுடைய விஷயத்தில் பெரிய ஒரு புறம்போக்குடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் தொழுகிற 2 ரக்காத் சுன்னத் இருக்கு தெரியுமா? இந்த சுன்னத்து தொழுகையினுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கேளுங்கள். பொதுவாக லொஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மகரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, ஐங்கால தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு சிறப்புண்டு. கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி கூறியுள்ளதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கெல்லாமோ இரவு முழுக்க தேவைப்பட்டால் கண் விழிக்கிறோம். இப்போ ஃபஜ்ரு தொழுவாதவர்கள்லாம் பெரும்பாலும் சொல்லுகிற காரணம் என்ன? நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்கினங்க, அதனால் எந்திரிக்க முடியல. வீட்டில் குழந்தையினுடைய சப்தம் ரொம்ப ஓவராக இருந்தது, அதனால் தூக்கமே இல்லை. வீட்டில் பணிகள் அதிகமாக இருந்தது, அதனால் தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டாக போச்சு. கடை சாத்திட்டு வர்றதே 11 மணி, இதில் போய் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு எப்படிங்க நாம் உதவி செஞ்சு தொழுகிறது? அதிகாலை பொழுது 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா பயங்கர குளிராக இருந்ததுங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி நேரங்களில் எப்படிங்க ஃபஜ்ரு தொழுக முடியும்? பவர் கட்டுங்க, கரண்ட்டு வந்தது ராத்திரி ஒரு 3 மணிக்கு தான் கரண்ட்டே வந்தது. தூங்கினதே ஒரு 2 மணி 3 மணி. இதுக்கு பிறகு எந்திரிச்சு எப்படிங்க ஃபஜ்ரு தொழுகிறது? இப்படி நிறைய நியாயமான காரணங்களெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் உண்டு. இன்னும் கொஞ்சம் அதிமேதாவிகளெல்லாம் சொல்லுவாங்க, தூங்க வைக்கிறது அல்லாஹ் தானே, அவன் எழுப்பினா தானே நம்ம தொழுக முடியும். உண்மை இல்லையா? தூங்க வைக்கிறது யார்? அல்லாஹ் தாலா. அவன் எழுப்பு வச்சா தான் நாம் தொழ முடியும். அதிமேதாவிகளெல்லாம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் போதித்த அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி சொன்ன நபிமொழிகள், இவைகளையெல்லாம் படித்து ஓரளவுக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் தொகுத்து இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அமையும். இப்போ இந்த உலகத்தில் சொல்கிறோம் பாருங்கள், அந்த காரணமெல்லாம் இது அப்படியே கொஞ்சம் ரிவேர்ஸில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வியாபார கொடுக்கல் வாங்கல சரியாக 5:15 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு தர வேண்டிய பணம் 1 லட்ச ரூபாயோட ஒரு மனிதன் கேரளாவிலேருந்து வந்திருக்கிறார். நாம் என்ன பண்ணுவோம்? 3 மணிக்கு கரண்ட் போன காரணத்தை, ராத்திரி பூரா குழந்தை அழுத காரணத்தை, இதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பணம் வாங்க போகாமல் இருப்போமா? விடிய தூக்கம் முழித்து 5:15 மணி எப்போ வரும்னு சொல்லி பார்த்து அந்த பணத்தை போய் வாங்குவோம். சரி, எதுவுமே வேண்டாம், நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுகிற ஒரு பயணத்திற்கு ஒரு டூரு போகிறோம். கரெக்டாக 5:15 மணிக்கு ட்ரெயின் டிக்கெட்டு. எந்திரிப்போமா இல்லையா? 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு நம்ம ப்ரிப்பேர் ஆகுமா இல்லையா? ஆகும். விடிய ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நைட்டு கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டேங்க, தூக்கம் ரொம்ப அதிகமாச்சுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதே ரமலானுடைய காலத்துக்கு பொருத்தி பாருங்கள். நோன்பு திறக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழம், விடுமா இல்லையா? ஒரு 25-50 ரூபாய்க்கு போண்டா வடை, 5 கொட்டை கஞ்சியெல்லாம் சாதாரணமாக குடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், குடிப்பாங்க. மகரிப் தொழுதுட்டு துவா கூட செய்ய மாட்டாங்க. எங்கப்பா ஓடுற? நோன்பு இப்போ தாங்க திறந்தேன், வீட்டில் போய் சாப்பிட போகிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்த பள்ளிவாசலுக்குள்ள இவ்வளோ பெரிய போர்க்களமாட்டு இங்கே நடந்ததெல்லாம் என்ன? சும்மா இருங்க போய், காலையிலேருந்து ஃபஜ்ர்லேருந்து பட்னியோடு இருக்கிற இதெல்லாம் சாப்பாடான்னு வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போய் நோன்பு திறந்ததுக்கப்புறம் ஒரு சாப்பாடு, திரும்ப மிச்ச மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்து தராவிக்கு பிறகு போய் ஒரு சாப்பாடு. இது எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவியில் ஏதாவது பயான்களை கேட்கவோ, நல்ல காரியத்தில் ஈடுபடவோ, நண்பர்களோடு சேர்ந்து இரவு அரட்டை அரங்கத்தில் ஈடுபட்டாலோ, 2 மணி 3 மணிக்கு தூங்கினாலும் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறமா இல்லையா சஹருக்கு? என்ன காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சஹரு சாப்பிடாட்டி பகலில் இருக்கக்கூடிய பட்டினியை தாங்க முடியாதுங்கிறத உணர்ந்த காரணத்தினால நாம் அந்த 4:30 மணிக்கு எந்திரிச்சு சஹரு சாப்பிட்றோம். டைமிங்கே டோட்டல் டிஃப்ரெண்ட். பகலில் சாப்பிட்டு இரவில் ஓய்வு எடுக்கிறது தான் நம்முடைய சாதாரண லைஃபுடைய ஷெட்யூல்டு. ஆனால் ரமலானுடைய காலம் வரும்போது இரவில் சாப்பிட்டு பகலில் பூரா ஓய்வு எடுக்கிறோம். நேர் மாற்றமானது. இருந்தும் அதற்கு நாம் நம்மை தயார்படுத்துகிறோம் என்றால் என்ன காரணம்? உயிர் வாழணும். பட்னி கிடந்தால் உடம்புக்கு ஏதாவது அசுகங்கள் ஏற்பட்டு உடல்நலவு குறைவு ஏற்பட்டு போயிடும்.
இப்படி அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்த காரணத்தினால் எதற்குமே நாம் தயாராகிறோம். அதுதான் அடிப்படையான விஷயம். ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கலந்து கொண்டு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை, இந்த ரெண்டையும் நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்து கொண்டால் எந்த காரணத்தையும் நாம் சொல்லவே மாட்டோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைக்கு சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? என்ன வாசகம்? உலகமும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களை விடவும் சிறந்தது நீங்கள் ஃபஜ்ருக்கு முன்னதாக 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவது. இந்த சுன்னத்து தொழுவதற்கு இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன, லோஹருக்கு முன் சுன்னத்திற்கு பின் சுன்னத்திற்கு, அசருக்கு இருக்குது, மகரீபுக்கு இருக்குது, இஷாவுக்கு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து சொன்னது அல்லாஹ்வுடைய ரசூல் வேறு எந்த ஒரு தொழுகைக்கும் சொல்லலைங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் உலகமும் உலகத்தை காட்டிலும் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால் அதனுடைய சிறப்பு அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நிறைய பேர் நம்மெல்லாம் இருக்கிறோம்னா பகல் நேரத்தில் கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு 9 மணிக்கெல்லாம் நம்ம எழுந்திரிச்சு கண்டிப்பாக நம்முடைய தொழில் அலுவலகங்கள் என்று வீட்டை விட்டு வெளியே வந்துடுறோம். அதனால் லொஹர் அஸர் மக்ரிப் இஷாவெல்லாம் கண்டிப்பாக நம்ம எங்கேயாவது இடத்துல தொழுதுறோம். ஃபஜ்ருடைய தொழுகை பெரும்பாலும் நம்முடைய சகோதரர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம், பொடும்போக்காக இருப்பதற்கு காரணம் என்ன? 4 வக்து தொழுகை தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரும்பாலும் நம்ம தொழுதுட்டுருக்கிறோம். இனி ஒரு வக்து தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை உண்டுமே என்பதை கூட மறந்தவர்களெல்லாம் உண்டு. தொடர்ந்து காலை அவர்கள் 7 மணி 8 மணிக்கு அவர்கள் எப்பொழுது உறங்கி எந்திரிக்கிறார்களோ அப்பொழுது போய் ஒரு சடங்குக்காக அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிற அன்பர்கள் உண்டு. யாராக இருந்தாலும் நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம், எனக்கு விருப்பமானது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களாம், எனக்கு விருப்பமானது, உலகத்தை காட்டிலும் எனக்கு விருப்பமானது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த அக்கறை போல வேறு எதிலையும் நாங்கள் பார்த்ததே இல்லை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு அதிக கேர் எடுத்து அதிக கவனத்தோடு எந்த வகையிலும் அந்த 2 ரக்காத்து தொழுகை விடாத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் பேணி இருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு வரல, சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான தொழுகை அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகையை தொழுதார்கள் என்றால் தொழுது முடித்தவுடன் நான் விழித்து கொண்டிருந்தால் என்னோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். நான் உறங்கிவிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் உறங்கி திரும்ப எழுந்து ஃபஜ்ர் தொழுவார்கள் என்ற ஹதீஸுகளில் பார்க்குறோம். அதென்ன, நான் உறங்கிவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குவார், நான் விழித்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு பேசி கொண்டிருப்பார்னா அப்போ ஆயிஷா அவர்கள் ஃபஜ்ர் தொழுகாமல் தொழுதாங்களா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு மாதவிலக்கு காலங்கள் எல்லாம் உண்டு, உண்டுமா இல்லையா? ஆண்களைப் போல் அல்ல. அப்போ ஒரு குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொதுவான ஒரு சுன்னத் என்னங்க? இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ராக்கதை பேசுவதை அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்ப மாட்டார். ஒரு இறை விசுவாசி ராத்திரி ஆச்சுன்னா எப்போ தூங்க போகணும்? நேரமாகவே போய் தூங்க போகணும். எப்போ எந்திரிக்கணும்? காலையில் 11 மணி 12 மணிக்கு அல்ல, காலை எந்திரிக்கிறதே எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கும் போதே நாம் எந்திரிக்கணும். இதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துடைய பேஸ், அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பார்த்தா ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய அந்த சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அமர்ந்து பேசி கொண்டிருப்போம். சொல்லுகிற நேரம் எது? ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள ஒரு நேரம். இப்போ இந்த குடும்பத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே வீடுகளில் தொழுகை, அதாவது நஃபிலான தஹஜ்ஜுத், லுஹா தொழுகை, இப்படி நஃபிலான ஃபர்ல் அல்லாத தொழுகை வீடுகளிலே தொழுவது, திக்ருகளிலே ஈடுபடுவது, அதிகம் திருக்குரானை ஓதுவது, இது ஒரு வீட்டுக்கே உரிய அல்லாஹ்வினுடைய அருள் செய்கிற மலக்கு அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு வீடு. ஒரு இஸ்லாமிய வீடு எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம்.
நம்முடைய வீடுகளில் நம்ம மனைவிமார்கள் கூட தஹஜ்ஜுத் நேரத்தில் யாராவது பேசிகிட்டு இருந்துருக்கிறோமா? இல்லை. சுன்னத்தான தொழுகை தொழுது நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பேசி கொண்டிருப்போம் என்றால் அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாம் கருத்தில் கொள்ளணும். கரண்ட் இல்லாத வீடு உண்டுமா இல்லை, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை, அதிலும் குறிப்பாக இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்து கொண்ட அந்த முறையை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களும் சஹாபாக்களும் நமக்கு இப்படியெல்லாம் சொல்லித் தருகிறார்கள். இந்த சுன்னத்தான தொழுகை எந்த அளவுக்கு சிறப்பு என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு சம்பவத்தை சொன்னாலே போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை நீங்கள் தொழத் தவறிவிட்டால் ஃபரது தொழுத பிறகாவது நீங்கள் தொழ வேண்டும். வேறு ஏதாவது சுன்னத்துக்கு இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக்கிறாரா? வேறு ஏதாவது ஒரு தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக்கிறாரா? கிடையவே கிடையாது. இதிலும் குறிப்பாக உபரியான தொழுகை, சுன்னத்தான தொழுகை என்பது நம்முடைய பார்வையில் என்ன, தொழுதா நன்மை, தொழுகாட்டி தண்டனைகள், இப்படி ஒரு கான்செப்ட் நம்முடைய மனசில் பதிஞ்சிருக்கு. அது ரொம்ப தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இபாதத்துகளை எல்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அவைகளையெல்லாம் வீண் விதண்டாவாதம் செய்யாமல் செய்ய முயற்சி செய்வது நம்முடைய கடமை. இதெல்லாம் சுன்னத்து, இதெல்லாம் செய்தா நன்மை செய்யாட்டி தப்பு இல்லை என்கிற அடிப்படையில் ஒதுக்கி தள்ளுகிற இபாதத்தல்ல. நான் சொன்னதை போல தூங்க வைத்த அல்லாஹ் நம்ம எழுப்பினா தானே நம்ம தொழ முடியும். இதே வார்த்தையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள். ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போகும்போது தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா எந்திரிக்கலையா, தொழுகலையா, தூங்கிட்டே இருக்கிறீங்களே, எந்திரிக்கலாம் கேட்கும்போது அலி அவர்கள் சொன்ன பதில் என்ன? தூங்க வைத்த அல்லாஹ் திரும்ப நாடும்போது தான் நாங்கள் எந்திரிச்சு தொழ முடியும். ஃபர்லான தொழுகை அல்ல, தஹஜ்ஜுத் வணக்கத்தை. தஹஜ்ஜுத் வணக்கத்திற்கு பிறகு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தஹஜ்ஜுத்திற்கு எழுப்புகிற அளவுக்கு ஒரு தந்தை இருந்திருக்கிறார் என்பது தனி விஷயம். நாம் நம்முடைய மக்களெல்லாம் பக்கத்தில் திருமணம் முடித்து கொடுத்தா, நண்பர்கள்லாம் இருந்தால் தஹஜ்ஜுத்துக்கு போய் எழுப்புகிற அளவுக்கு ஒரு வழிமுறையும் இந்த நபிமொழியின் மூலம் நமக்கு கிடைக்குது. அப்போ அலி அவர்கள் சொல்கிற வார்த்தை, அல்லாஹ் நான் தான் நாங்கள் எந்திரிச்சு தொழ முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய தொடையை தட்டியவர்களாக திரும்ப போகும்போது பயன்படுத்திய வாசகத்தை நீங்கள் ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். மனிதர்களில் அதிகமானவர்கள் விதண்டாவாதம் செய்கிறார்கள். அலி அவர்கள் அதுக்கு என்ன சொன்னார் வார்த்தை? விதண்டாவாதம் ஏதாவது பண்ணாரா? அல்லாஹ் நான் தானே யாரை சொல்லலாம் எந்திரிக்க முடியும். இது விதண்டாவாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது விதண்டாவாதம். இது ஒரு இறை விசுவாசியுடைய பேச்சல்ல, ஒரு மூமீனுடைய பேச்சல்ல. அல்லாஹ் நான் தான் எனக்கு பொருளாதாரம் கிடைக்கும்னு வீட்டில் சும்மா இருக்க முடியுமா? அல்லாஹ் நான் தான் எனக்கு குழந்தை கிடைக்கும்னு கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் விதண்டாவாதம். இப்படிப்பட்ட வாதங்கள் மனிதர்கள் நிறைய பேர்கள் செய்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொண்டு போனார்கள் என்று பார்க்கணும். அந்த சமூக மக்களை பாருங்க, இவர்கள் இந்தந்த கோத்திரத்தார்கள் என்பதை நான் இரவு நேரத்தில் அறிந்து கொள்வேன். எப்படி அறிந்து கொள்வார்? விளக்கு இல்லாத ஒரு ஊரில் இரவு நேரத்தில் இவர்கள் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், இந்த கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரத்தில். எப்படி? அவர்கள் திருக்குரானை ஓதுகிற அந்த ஓதுகிற முறையை வைத்து நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரங்களில். இது குடும்பம். ஒரு இஸ்லாமிய சொசைட்டியில், ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் நாமெல்லாம் வாழும் பொழுது பக்கத்தில் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இருந்தால் கூட நம்முடைய நடைமுறைகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும். அப்படி தானே? ஆனால் நாம் எங்கே குடி போகிறோமோ அந்த ஊரே நாசமாக போயிடும். விடிய பாட்டு கச்சேரியில் போட்டு, சிடி கேசட்டை போட்டு, அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லி போட்டு பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இடையூறுகளை கொடுத்து வாழ்கிறவர்கள் முஸ்லீம்களுடைய பண்பல்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சமுதாயத்தில், மதீனாவில் அல்லாஹ்வுடைய ரசூலை சுற்றி இருந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இரவு முழுக்க கண் விழித்து வணங்குகிற சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்திருக்கிறது. ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சுன்னத்தை பொறுத்த வரையில் விட்டால் நீங்கள் ஃபர்லை தொழுத பிறகாவது நீங்கள் தொழுங்க. நீங்கள் போகிறீங்க பள்ளிக்கு அவசரமாக, ஜமாத் நடந்துகிட்டு இருக்கு, சுன்னத் தொழுக நேரம் இல்லை. ஜமாத் நடந்துட்டு இருக்கும்போது சொல்ல முடியுமா? முடியாது. ஜமாத்து தொழுதாலும் தொழுத பிறகாவது நீங்கள் இந்த சுன்னத்தை கடைபிடியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால் நாம் அதை நம்முடைய வாழ்வில் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான வணக்க வழிபாட்டை எங்கே தொழுவார்? வீட்டில் தான் தொழுவார். ஃபர்லான தொழுகையை பள்ளிக்கு தொழுவார். அந்த உபரியான சுன்னத்தான தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சூறாக்களை ஓதுவார்கள் என்பதை கூட சஹாபாக்கள் உன்னிப்பாக பார்த்திருக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாயமே அந்த சுன்னத்தான தொழுகை பேணி இருக்கிறதாக தெரிகிறதா இல்லையா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் குல்யா ஐயுகல் காஃபிரூன் என்கிறதை ஓதுவார்கள். 2வது ரக்காத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதுவார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் எப்படி தெரிந்தது? அது மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தொழுதார்கள் என்று இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில நேரங்களில் நாமெல்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் 2வது அத்தியாயத்தினுடைய 136வது வசனத்தை ஒரு ரக்காத்திலும், 3வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனத்தை இன்னொரு ரக்காத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியும் அந்த சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த 2 வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து எடுத்து பாருங்க. 2ல் 136, 3ல் 64. இந்த 2 வசனத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அது 2மே இணை வைப்பாளர்கள், முஸ்ரிக்குகள், யூதர்களை குறித்து சொல்லப்படுகிற ஆயத்துகள். மூசா, ஈசா, இப்ராஹிம், இசாக் போன்ற இறை தூதர்கள் மத்தியில் வேறுபாடு காட்ட மாட்டோம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நாங்கள் நம்புவோம், அந்த தூதர்களை நாங்கள் விசுவாசம் கொள்வோம் என்கிற ஆயத்து. உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு உடன்பாடு வரட்டும், எந்த விஷயத்தில் அல்லாஹுவை வணங்குகிற விஷயத்தில் ஒரு உடன்பாடு வரட்டும் என்கிற ஒரு ஆயத்து. 2மே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகையில் ஓதியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் தொழுகிற சுன்னத்தான தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் ஃபர்லான தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு, குறிப்பாக அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பில் முக்கியமான பல சிறப்பு அம்சங்கள் உண்டுங்க. அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மலக்குமார்கள் வச்சிருக்கானா இல்லையா? வைத்திருக்கிறான். 2 வகையாக அல்லாஹு தாலா மலக்குமார்களை பிரித்தும் வைத்திருக்கிறான். இரவு நேரத்தில் நம்மோடு இருந்து நம்முடைய நன்மை தீமை எழுதுகிற மலக்கு, பகல் நேரத்திலும் நம்மோடு இருந்து நன்மை தீமை எழுதுகிற மலக்கு. இந்த 2 மலக்கும் நம்மை விட்டும் பிரிந்து செல்லக்கூடிய நேரங்கள் உண்டு. அது எது? ஃபஜ்ருடைய நேரம், அசருடைய நேரம். ஃபஜ்ருடைய நேரம் அசர்லேருந்து ஃபஜ்ரு வரை இருக்கக்கூடிய மலக்கு, அசர்லேருந்து ஃபஜ்ரு வரை நம்ம என்னமெல்லாம் செய்கிறாருன்னு எழுதுவார். ஃபஜ்ரிலிருந்து பகல் முழுக்க அசர் வரை நாம் செய்யக்கூடிய இபாதத்தை எழுதுறது அந்த மலக்குடைய வேலை. 2 மலக்குமார்களும் சந்திப்பதையும், அல்லாஹுவிடத்திலே இந்த மலக்குமார்கள் போன பிறகு அல்லாஹ் கேட்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஃபஜ்ர் வரை நம்மோடு இருந்த மாணவர் அல்லாஹுவிடத்திலே செல்லும் பொழுது, என்னுடைய அடியானை எந்த நிலையில் சந்தித்தீர்கள், எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? மாணவர் சொல்லுவார், யா அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தில் நாங்கள் போனோம், தொழுதுட்டு இருந்தார். வரும்போது ஃபஜ்ருடைய நேரம் எந்திரிச்சு அவர் தொழுதுட்டு இருந்தார். பகலுடைய மாணவர், அசருடைய மாணவர் சொல்லுவார், யா அல்லாஹ் போகும்போதும் தொழுதுட்டு இருந்தார், வரும்போதும் தொழுதுட்டு இருந்தார். இப்படி ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு டெய்லி யாராவது கொடுப்பாங்க, நமக்கு எதாவது நினைப்புண்டுப்பான். யா அல்லாஹ் போகும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான், வரும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான், இதானே சொல்லுவாங்க. போகும்போதும் வீட்டுக்குள்ளே அநியாயமாக பாட்டு கச்சேரி அதை இதையும் போட்டு ஒரு இஸ்லாமிய மரபாகவே அவன் நடக்கலை. யா அல்லாஹ் சரி திருந்துவான்ட்டு மறாநாள் போனால் கூட கொஞ்சம் அதிகமாக போகிறானே தவிர அவன் திருந்தி நடந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். அப்போ பாருங்கள், எந்த ஒரு வணக்கமும் இல்லாமல் விசேஷமாக தொழுகையை குறித்து ரப்புல் ஆலமீன் நம்முடைய மலக்குமார்களிடத்தில் தினசரி நம்மை குறித்து ஒரு என்கொயரி போட்டுக்கிட்டே இருக்கானுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. உண்மை இல்லையா? மாணவர்கள் சொல்லுவது, அல்லாஹு தாலா கேட்பது, எந்த நிலையில் விட்டு வந்தாய்? யா அல்லாஹ் தொழுகை நிலையில் விட்டு வந்தேன். எந்த நிலையில் சந்தித்தீர்கள்? தொழுகை நிலையிலே சந்தித்தோம். இந்த ஒரு பரிமாற்றம் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும். பொதுவாக மக்களுடைய ஒட்டுமொத்த அமல்களும் அல்லாஹ்விடத்திலே வாரத்திற்கு 2 நாள் ஒப்படைக்கப்படுது. அது எந்த நாளுங்க? வெரி குட். திங்கள் வியாழன் 2 நாள் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கக்கூடிய நாள். அப்போ எவ்வளோ பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? தினசரி பகல் இரவு வருகிற மாணவர்கள் நம்மை குறித்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற ஒரு ரிப்போர்ட் தனி. நாம் விடுகிற மூச்சுக்காற்று முதற்கொண்டு மனசில் எண்ணுகிற எண்ணம் வரை, என்னுடைய பார்வையினுடைய உள்ளர்த்தத்தை வரை உன்னிப்பாக எழுதுகிற மலக்கு அவர் தனி. இந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் வாரம் கொண்டு போய் இந்த பதிவேடுகளை அல்லாஹ்விடத்தில் திங்கள் வியாழன் ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஃபஜ்ரு தொழுகை, அசரு தொழுகை 2 தொழுகையிலும் மாறி மாறி மலக்குமார்கள் வந்து அல்லாஹு தாலா நம்மை குறித்து கேட்டு அவர்கள் நம்மை பற்றி சொல்லுகிற ஒரு ஏற்பாடு. எவ்வளோ பெரிய ஒரு கண்காணிப்பு! அப்போ தினசரி அல்லாஹ்விடத்தில் நம்மை பற்றி மலக்குமார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். 2 ஒளியுடைய தொழுகை உண்டு. அந்த தொழுகையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். ஒளியுடைய தொழுகை, 2 ஒளியுடைய தொழுகை, ஒன்று ஃபஜ்ர், ஒன்று அசர். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய சிறப்பு அம்சங்கள். புகாரி முஸ்லிமில் வருகிற ஹதீஸ்கள் இவைகள் எல்லாம்.
ஒளியுடைய தொழுகை, அதை நீங்கள் பேணி பாதுகாத்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ பாக்கியுள்ள தொழுகைக்கெல்லாம் சொர்க்கம் இல்லையா? எங்கே போகிறோம்? மறுமையில் வேற எங்கேயோ போகிறோமா? அப்படி அல்ல. 5 நேர தொழுகையும் நம்முடைய வாழ்வில் கண்டிப்பாக பேணணும். அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொழுகைகள், அதிகமான மக்கள் பொடும்போக்காக அலட்சியமாக கருதக்கூடிய நேரங்கள் தொழுகைகள், அதில் கொஞ்சம் அதிக கேர் எடுங்கப்பான்னு சொல்லக்கூடிய வாசகம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இபாதத்துகளுக்கு கொஞ்சம் இப்படி ஏதாவது சிறப்பித்து சொன்னால் அதை நாம் குதர்க்கமாக நினைப்பதற்கு பதிலாக அந்த சிறப்பு அம்சங்களை தேடி கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? மறுமையை பொறுத்த வரையில் அல்லாஹ்வை பற்றி ஒரு வாசகத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நான் நாடியவர்களை மன்னிப்பேன். அதான வாசகம். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சே தான் ஆகணும் அப்படின்றலாம் மறுமையில் போய் யாரும் சொல்ல முடியாது. காலமெல்லாம் நோன்பு வச்சேன், சுஜூதில் கிடந்தேன், பள்ளியே நான் தான் பராமரித்தேன், ரமலானுடைய மாதம் வந்தால் ஒரு நோன்பு கூட விடமாட்டேன், இரவு தொழுக 23 இல்லை 53 வரையும் நான் தொழுதுருக்கிறேன் அல்லாஹ்னெல்லாம் அல்லாட்ட போய் சொன்னால், நீ எல்லாம் தொழுது உண்மை தான், அதுக்கு 2 கண்ணு தந்த பார்த்தியா, உனக்கு அந்த கண்ணுக்கு அது சரியாக போச்சுன்னு சொன்னால் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இந்த கண்ணை கொண்டு எவ்வளோ பார்த்து நீ உலகத்தில் சந்தோஷமாக இருந்த, அந்த 2 கண்ணுக்கு இதெல்லாம் சரியாக போச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே பேச முடியாது. சுவாசிக்கிற காற்று, விமானத்தில் பறந்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிஜனுக்கெல்லாம் பில் போடுவான். விமானத்தினுடைய சார்ஜ் எவ்வளோ தெரியுமா? வெளிநாட்டுக்கு நீங்கள் பயணமானாலும் ஒரு விமானத்தில் ஏறினாலும் விமானத்துடைய சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாம்பே போகிறதுக்கு விமான கட்டணம் வெறும் 550 ரூபா தான். பாக்கியெல்லாம் பார்த்தா எல்லாமே டேக்ஸ், அந்த வரி இந்த வரி, அந்த வகை இந்த வகை இந்த வகை அந்த வகைன்னு போட்டு தான் ஒரு 5500 பில் போடுவான். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சார்ஜ் இருக்கும், உண்டுமா இல்லையா? ஐசியூவில் கொண்டு போய் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு கொண்டு போய் போட்டிங்கன்னா வெளியே பில்லை பார்த்தீங்கன்னா அதில் ஆக்சிஜன் சார்ஜ் போட்டிருப்பான். ஆனால் உலகத்தில் அல்லாஹ் தஆலா வெறுமனே இலகுவாக நமக்கு தந்திருக்கிறான ஆக்சிஜன், எந்த ஒரு பில்லு ரப்புல் ஆலமீன் போடாமல், அதுக்கு நீ கொடுத்த ஜக்காத் ஹஜ்ஜெல்லாம் சரியாக போச்சுன்னு மறுமையில் அல்லாஹ் சொன்னால் அவன்கிட்ட போய் எதாவது மன்றாட முடியுமா? முடியாது. அவனுடைய கருணை, அவனுடைய கிருபை, அவனுடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். அதற்கு என்ன வழி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளையெல்லாம் சிறப்பித்து சிலாகித்து சொன்னார்களோ அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்வில் பேணி பாதுகாத்தால் மட்டும்தான் அதனுடைய நன்மையை நாம் அடையவே முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் ஒருவர் அசர் தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் பேணி வருகிறாரோ அவர் நரகம் செல்ல மாட்டார் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுகிறவர்கள் சொர்க்கம் செல்லுவார் என்று சொல்வதைப் போல நரகம் செல்ல மாட்டார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்தது பாருங்க, ஒரு மனிதர் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் அவருக்குரிய நன்மை என்ன? 27 மடங்கு நன்மை அல்ல, அது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஜமாத்துக்கு சொன்ன நன்மை. கூடுதலாக ஒன்று சொல்லிக்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். இஷாவுடைய தொழுகையை ஒரு மனிதர் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் அவருக்குரிய நன்மை என்னங்க? இரவினுடைய பகுதி வரை நின்று வணங்கிய நன்மையை அவர் அடைந்தார். பாக்கியுள்ள பகுதி நன்மை நமக்கு எப்போ கிடைக்கும்? ஃபஜ்ருடைய தொழுகையை தொழும் பொழுது. அப்போ இந்த இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையும் நமக்கு கிடைக்குதா இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்குது என்று சொன்னால் இந்த ஒன்றுக்காக வேண்டியாவது ஃபஜ்ரையும் அந்த இஷாவையும் ஜமாத்தோடு சேர்ந்து நம்முடைய ஆயுள் காலம் இருக்கிற வரை நம்ம பின்பற்றி தொழுகணுமா வேண்டாமா? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து ஒரு மனிதன் தொழும் பொழுது இரவின் பாதி நேரம் வரை நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறான். ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது மீதமுள்ள பாதி இரவை நன்மையை அவன் நின்று வணங்கிய நன்மையை அடைகிறான். அவன் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை நமக்கு பெற்றுத்தருகிற இபாதத்துகள் இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லொஹர், அஸர், மக்ரிப், இஷா நாம அல்லாஹ்க்காக வேண்டி தான் தொழுகிறோம். யாருக்காக வேண்டி தொழுகிறோம்? அல்லாஹ்க்காக வேண்டி தான் தொழுகிறோம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வாசகம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கே சென்று விடுகிறார். அல்லாஹ் அவரை பொறுப்பேற்று கொண்டான். அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்ட அந்த அடியானுக்கு நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாருங்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை ஒரு அடியான் தொழுது விட்டால் அல்லாஹ் அவனை பொறுப்பேற்று கொண்டான். அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு அவன் சென்று விட்டான். ஆகவே ஃபஜ்ர் தொழுகையை தொழுத ஒரு அடியானுடைய உரிமையை பறிக்காதீர்கள், அபகரிக்காதீர்கள், அவனுக்கு எந்த தீங்கையும் நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் மறுமையில் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட்டு முகம் குப்புற நரகத்தில் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஃபஜ்ருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா? ஃபஜ்ருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆட்சியாளர்
ஒரு மனிதரை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு தாபியை அழைத்து கையில் வாளை கொடுத்து இன்னாருடைய மகன் இன்னாரை போய் வெட்டி கொள்ளுங்கள், அவர் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லுகிறார். இவர் போய் வேறு வழி இல்லாமல் மன்னர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி இவர் போய் அவரை வெட்ட முற்படுவதற்கு முன்னாடி அவர் கேட்குறாரு, நீங்கள் ஃபஜ்ரு தொழுதீர்களா? ஆம் தொழுதோம். உடனே வாளை தூக்கி வீசிடுறாரு. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ள ஒரு அடியானை என்னால் கொலை செய்ய முடியாது. இந்த அளவுக்கு பேணப்பட வேண்டிய விஷயம். அதுக்காக வேண்டி ஃபஜ்ரு தொழுத வேண்டியெல்லாம் காரில் எந்திரிச்சு அக்குரமாக அநியாயமாக நடக்கலான்ற அர்த்தம் இல்லை. கொஞ்சம் விசேஷமாக, பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கென்றே விசேஷமான அடியார்கள் உண்டுமா இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்ன திக்ருகளானாலும் ஸலவாத்துகளானாலும் தொழுகையானாலும் எந்த ஒரு சுன்னத்தான நோன்புகளானாலும் எந்த வணக்க வழிபாடுகளானாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்னார்கள் என்றால் அது அல்லாஹ்வினுடைய விசேஷமான பார்வை அதில் உண்டு என்று பொருள். அந்த அடிப்படையில் ஐங்கால தொழுகை என்பது இறை விசுவாசியினுடைய முஸ்லிம்களுடைய அடிப்படையான கடமையாக இருந்தாலும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சொல்லப்பட்ட சிறப்பை பார்த்தீர்களா? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு விசேஷமாக சொல்லப்பட்ட சிறப்பு, அவர் அல்லாஹ்வினுடைய பொறுப்புக்கே சென்று விட்டார். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட அடியானுக்கு நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள், உரிமையை பறிக்காதீர்கள். அப்படி செய்வீர்கள் ஆனால் மறுமை நாளில் விசாரிக்கப்பட்டு நரகத்தில் முகம் குப்புற நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் கவனிக்கப்பட வேண்டிய வாசகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருளில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி தொழுகைக்கு வருபவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒளியை வழங்குவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தை பார்த்தீங்களா? இரவில் இருளில் வணக்க வழிபாடு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி வருகிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒளியை மறுமை நாளில் வழங்குகிறான். மறுமையில் எதற்கு ஒளி? மறுமையில் எதற்கு ஒளி? சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்பட்டு 50,000 ஆண்டுகள் ஒவ்வொரு மனிதர்களும் மறுமை நாளிலே கேள்வி கணக்காக வேண்டி நிப்பாட்டப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்துடைய தீர்ப்பு. கேள்வி கணக்குக்கு பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த பாலம் இருள் சூழ்ந்த பாலம், பார்க்கவே ரொம்ப கொடூரமான பாலம். புகாரி ஹதீஸ் நீங்கள் அப்படி தொகுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தை பற்றியே 1 மணி நேரம் பேசலாம். மறுமை பற்றி நம்ம நிறைய கேசட்டுகள் பேசுகிறோம், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் ஃபுல்லாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இருள் சூழ்ந்த பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். 57வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தை குறித்து வைத்து கொஞ்சம் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த ஒளியினுடைய மகத்துவத்தை சொல்லுவான். அந்த நாளில் இறை விசுவாசிகளுக்கு முன்னும் பின்னும் ஒளி வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த ஒளியை கொண்டுதான் அவர்கள் மறுமை நாளிலே அந்த பாலத்தை அவர்கள் கடந்து செல்லுவார்கள். பௌர்ணமி முகத்தை போல, நட்சத்திர முகத்தை போல, சூரிய முகத்தை போல அழகான முகமுடையவர்களாகவெல்லாம் அவர்கள் அந்த மறுமை நாளில் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். கடந்து செல்கிற வேகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது மின்னல் வேகத்தில், கண் சிமிட்டும் நேரத்தில், புயல் காற்று அடிக்கிற அதிவேகமாக வீசுகின்ற காற்றினுடைய வேகத்தில், குதிரையுடைய வேகத்தில், ஒட்டகத்துடைய வேகத்தில் ஒரு சில மக்கள் தவழ்ந்தெல்லாம் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். அப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் எங்களுடைய ஒளியை நீ நீட்டி வை, யா அல்லாஹ் எங்களுடைய பிரகாசத்தை நீ நீட்டி வை என்று துஆ செய்தவர்களாக அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஒளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவு நேரத்தில் அல்லாஹுவை வணங்க அவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் நடந்து சென்றால் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் உங்களுக்கு பிரகாசமான ஒளியை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அந்த இரவு நேர வணக்கம் என்பது பொடும்போக்காக நாம் இருக்கவே கூடாது. தூங்கச் செல்வது கொஞ்சம் நேரமாகவே தூங்கச் செல்ல வேண்டும். தூங்கச் செல்லும் பொழுதே தூங்கச் செல்வதற்குண்டான மரியாதைன்னு ஒன்று இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் என்ன, தூங்கச் செல்லும்போது போக வேண்டிய சுன்னா என்ன? ஒரு மனுஷன் தூங்கச் செல்லும்போது எப்படி தூங்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எப்படி? 2 காதில் ஏர்ஃபோனை வச்சுட்டு இருக்கிற லேட்டஸ்ட் பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே தூங்குறதா? அல்ல நல்ல ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்குறதா? ஒரு இறை விசுவாசி எப்படி தூங்கணும்? ஒரு இறை விசுவாசியினுடைய தூக்கம் எப்படி இருக்கணும்? ஒது செய்யணும், விக்ருகளை சொல்லணும், குல்லு பிரபின்னாஸ் குல்லு பிரபில் ஃபலக்கு குல்லுவல்ல அகது ஓதணும், உடம்புல பூரா ஓதி தடவணும், தூங்கும்போது ஓத வேண்டிய துவா இருக்குது அதை ஓதணும். வலது பக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கழித்து படுத்து உறங்குவார்கள். இந்த வழிமுறை இருக்குது. இந்த வழிமுறை இல்லாமல் நம்ம தூங்கும்போதே சைத்தான் கூட இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தூங்கும் பொழுது அவனுக்கு 3 முடிச்சை சைத்தான் அவனுக்கு வந்து போடுகிறான்.
போட்டுவிட்டு அவன் உங்களை உறங்கத் தள்ளுகிறான். நல்லா உறங்கி கொண்டிருக்கிறீர்கள். 4:45 மணி, 5:15 மணி, 5:10 வாங்குடைய சப்தம் கேட்கிறது. எந்திரிச்ச உடனே அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி எந்திரிச்சிங்கன்னா ஒரு முடிச்சை அவிழ்ந்து விடுகிறது. பாக்கி 2 முடிச்சிருக்கு. அப்படி எந்திரிச்சு பெட்டில் உட்காந்து கொட்டாயெல்லாம் விட்டு கை அப்படியே திருப்பி மறுபடியும் இப்படி சாஞ்சிங்கன்னா மறுபடியும் ஒரு முடிச்சு தான் விழுகும். உடனே எந்திரிச்சு ஒது செய்வதற்காக வேண்டி போய் ஒது செய்தால் திரும்ப 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. ஒது செய்துட்டு கூட சரி இன்னொரு 10 நிமிஷம் இருக்குதான்னு அப்படி லேசாக நம்ம டேபிளில் உட்காந்தோம்னா அது ஒரு 3வது முடிச்சு அவிழ்க்க அது உதவாது. உடனே பள்ளிவாசலுக்கு ஓடி போய் அல்ல வீட்டில் சுன்னத்தான தொழுகைக்கு தயாராகி தொழுதோம்னா ரெடியாக போயிடும். 3 முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய மனோபாவத்தை இந்த இடத்துல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், 5:15 மணிக்கு பாங்கு சொல்கிறாங்க. இது நீலகிரி மாவட்டம், குளிரான பகுதி. எந்திரிச்சு சுடுதண்ணி வைக்க வேண்டிய டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி முன்கூட்டியே மொபைல் ஃபோனில் 5:15 மணிக்கு பாங்குன்னா எழுந்திரிக்கணும், சுடுதண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு 10 நிமிஷம், பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு ஒரு 15 நிமிஷம், ஒரு 4:30 மணிக்கு அலாரம் வைப்போம். 4:30 மணிக்கு அலாரம் அடித்த உடனே எழுந்திரிச்சு பார்க்குறோம் 5:15, இன்னும் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இருக்குது. அப்படியே மனசில் ஒரு தோணல் வருது. பகலில் வியாபார கொடுக்கல் வாங்கல, பகல் நேரத்தில் வாடிக்கையாளர்கிட்ட போய் காசு கேட்கும்போது அவன் சொல்கிறான், பாய் ஒரு 1/2 hour பொறுத்து வாங்க பாய், நான் தர்றேன்னா 1/2 hour என்னமோ பல நாள் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். 1/2 hour இதானுங்கிறதுக்குள்ள ஓடிடும் பாய், இப்போயே காசு கொடுங்க பாய் அப்படின்னு பகல் நேரத்தில் டைமை பற்றி சொல்லும்போது ரொம்ப ஷார்ட் டைமாக சொல்கிறது. ராத்திரி நேரம் தூங்கும்போது சொல்கிறதுன்னா இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது, சைத்தானுடைய எண்ணம். அப்போ பொதுவாகவே இந்த ஒரு ராத்திரி நேரம் தூங்க சென்று இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் எந்திரிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பம்சங்களை சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு சில பேர்த்த பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் அவர்கிட்ட போய் பேசவே முடியாது. இப்படியெல்லாம் ஒரு சில பேர்த்த சொல்லுவாங்க தெரியுமா, டேய் அவர் போய் பார்க்க போகுது, காலையில் மட்டும் பார்க்க போயிடாத, ஏன்னா காலையில் அவன் பேயாக இருப்பான்பாங்க. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு எழுந்து ஒரு மனிதன் ஃபஜ்ரு தொழுதானே ஆனால் அவன் உற்சாகத்தோடு அந்த நாளை அவன் கழிப்பான். அவனுடைய உள்ளம் நல்ல உள்ளம் கொண்ட உள்ளமாக மாறும். அவன் ஃபஜ்ரு தொழாமல் உறங்கிய நிலையில் அவன் அந்த காலை பொழுதை அடைந்தால் அவன் அன்று முழுக்க சோம்பேறித்தனமுடையவனாகவே மாறுவான். அவனுடைய உள்ளம் கெட்டுப்போன உள்ளமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இது குறித்து என்னைக்காவது நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா? அந்த நாள் முழுக்க அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் அவன் சென்று விடுகிறான் என்று சொல்லுகிற நபிமொழியும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவனுடைய உள்ளம் கெட்டு போச்சு, அவன் ரொம்ப சோம்பேறித்தனமாயிட்டான், சைத்தானுடைய வலையில் அவன் போய் சிக்கி வீழ்ந்து விட்டான் என்று சொல்லுகிற அந்த வாசகத்தினுடைய கனப்பரிமாணத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் சொன்னது யாரு? இன் ஹுவ இல்லா வஹியு யூஹா. அவர் பேசினால் வஹியை தவிர எதையும் பேச மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகள் இந்த நபிமொழிகள். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நாம ஒரு நாளைக்கு 4 வக்து மட்டும் தொழுது கொண்டு நாம் தௌஹீத்வாதி என்று சொல்லியோ, முஸ்லீம்கள் என்று சொல்லியோ, முஸ்லீம் சமூகத்தில் நானும் ஒரு ஈமான் கொண்டவன், இறை விசுவாசி என்று நாம சொன்னோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மானக்கேடுங்க. அந்த குடும்பத்தில் எப்படிங்க பர்க்கத்து வரும்? எந்திரிச்ச உடனே காலைல எழுந்தோடனே குழந்தைகளை பார்த்தாலும் கோவம் வரும், மனைவிகளை பார்த்தாலும் கோவம் வரும், கடைக்கு போனாலும் மூட் அவுட் ஆகிரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய பேஸ், காலை அதிகாலை பொழுது எங்கள் அடைந்த அந்த விதமே சரியில்லை. பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது. 1000 ஹதீஸுகள் ஃபஜ்ரை வலியுறுத்தி வந்தாலும் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் நமக்கு மனசில் நிற்கும். என்ன ஹதீஸு? நீங்கள் தூங்கினால் எழுந்தவுடன் தொழுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லலையா? சொன்னாங்கண்டே காலமெல்லாம் நம்ம தொழுதுட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்னங்க? அது எந்த சூழ்நிலையில் நடந்தது? அது எப்போ நடந்தது? எவ்வளோ பெரிய முன் ஏற்பாட்டுக்கு பிறகு நடந்தது? நடந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் என்ன? அந்த ஹதீஸை முழுமையாக படிச்சிருந்தா நம்ம அதை பேசுவோமா? நிறைய பேரை பாருங்கள், இஷா தொழுதானே 1 ரக்காத் தொழுவாங்க. என்னப்பா நோம்பெல்லாம் வந்தானா 11 ரக்காத் விழுந்து தொழுகிற பாக்கியலாம், ரசூலுல்லாஹ் ஏன் 1 ரக்காத் தொழுக சொல்லையா இப்படின்னு பேசுவாங்க. இருக்கிறதுலே கடைசி ஹதீஸ் எதுன்னு அப்படியே பொறுக்கி பார்த்து அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தால் எப்படி நம்ம வெற்றி பெற முடியும்? பிலால் அவர்களை நியமித்து போருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன சம்பவத்தில் பிலால் அவர்களை நியமித்து, நீ தான்ப்பா பொறுப்பு, நாங்கள்லாம் தூங்குகிறோம், நீ தான் எங்களை எழுப்பணும்னு சொன்னாங்க. சூரிய ஒளி எங்களின் மீது பெற்று நாங்கள் எழுந்தோம். அந்த அளவுக்கு எல்லோரும் தூங்கிட்டாங்க. போர்க்காலத்தில் நடந்த சம்பவம். போர்னா அன்னைக்கு நடக்கிற போர்லாம் எப்படிப்பட்ட போர்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. தூங்கிய உடனே எழுந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எல்லோரும் இந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள், வேறு இடத்திற்கு நீங்கள் இடம் மாறுங்கள், காரணம் இந்த இடத்தை சைத்தான் ஆக்கிரமித்து விட்டான்னு சொன்னாங்க. நம்முடைய வீட்டை எத்தனை வருஷமாக சைத்தான் ஆக்கிரமித்துட்டு இருக்கிறான்?
தூங்க ஆரம்பித்தா அது காலைல 11 மணி வரை 10 மணி வரை தூங்குறோமே. இந்த ஹதீஸ் பின்னாடி உள்ள பிற்பகுதி ஹதீஸை நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமா? ஒரு இடத்தில் ஃபஜ்ர், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், ஜும்மா தொழுகைக்கு வாரீங்க. ஜும்மா தொழுகைக்கு வந்தான்னா ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட் ஸ்டெப்பில் உட்காந்தா ஒட்டகம் அறுத்த நன்மை, அந்த நன்மை, இந்த நன்மை எல்லாம் தெரியும். இருந்தாலும் எங்கே ஃபேன் சுற்றுதுன்னு பார்த்து கரெக்டாக அது கீழே போய் தான் உட்காருவாங்க. ஒரு சில பேர் அப்படியே நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். எதுக்கு? பயான் ஆரம்பித்து 5வது நிமிஷத்தில் தூக்கம் போட ஆரம்பித்தாருன்னா இக்காமத்து சொல்லும்போது தான் எந்திரிப்பார். தூங்குறதுக்குன்னே ஜும்மாவுக்கு வர்றவங்களாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்மாவுக்கு நீங்கள் வருகை தந்து ஒரு இடத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்தால் இடம் மாறி அமருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? சொன்னார்கள். அப்போ ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு தவறவிட்டால் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் மாறி நின்று நீங்கள் தொழுங்கள். காரணம், அந்த இடத்தை சைத்தான் ஆக்கிரமித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்றால் இந்த நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து வச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்தவரையில் பொடும்போக்காக நாம் விடுகிறோம் என்றால் அது மிகுந்த ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த ஒரு அடி விழுந்து விடும் சகோதரர்களே. அது நம்முடைய ஈமானை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்க உதவாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், இஷாவுடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் இறைச்சி துண்டுகள் உண்டு என்று நான் சொன்னால் இந்த பள்ளியை மக்கள் நிரப்பி விடுவார்கள். அதாவது ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னால் தான் மக்கள் பள்ளிக்கு வருவாங்க மாதிரி தெரியுது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம்? அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் இன்றைக்கி பாருங்கள், நம்ம 2 நாள் தர்பியா வச்சோம். 2 நாள் தர்பியா வச்சதில் காலையிலேருந்து மத்தியானம் ராத்திரி என்ன வர்ற மக்களுக்கு எந்த மாதிரி மெனு கொடுக்கலான்ட்டே இங்கே ஒரு குழுவே இருக்குது. காலையில் என்ன நாஸ்தா கொடுக்கலாம், மத்தியானம் என்ன சாப்பாடு கொடுக்கலாம், கடைசி நாள் என்ன ஹெவி வெயிட்டாக கொடுக்கலாம், என்ன சைட் டிஷ் கொடுக்கலாம், இது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு குழுவே இருக்குது. இது போகிற போக்க பார்த்தா நம்ம ஜமாத்தும் சட்டி தூக்குற ஜமாத்தை மாறி போயிடுமோ நமக்கு ஒரு பயமாகி போச்சு. இப்போது ஏன்னா சாப்பாடு இல்லாமல் இப்போ யாரும் பயானுக்கு வர்றதில்லை. வர்றாங்கிறதுங்க பயானை கேட்டு திருந்தி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வர்றாங்க. ஒரு தர்பியான்னு சொல்லி பேசினா நமக்கெல்லாம் பாருங்கள், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால எல்லா பக்கமும் பள்ளிவாசல் இருக்குது. ஒரு மைக்கு போட்டு பேசுகிறது மட்டும்தான், பேச்சாளர்கள் வரவழைக்கிறது மட்டும்தான். இருந்தாலும் நம்முடைய மைண்ட் செட் எப்படி மாறி போச்சு? இருந்தாலும் வர்றவங்களுக்கு எதாவது ஒன்று கொடுக்க வேண்டாமா? வர்றவங்களுக்கு ஏதாவது குறைஞ்சபட்சம் எதாவது ஒன்று செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்ஜெட்டாகவே இன்றைக்கி மாறிப்போச்சு. சோத்தாக்கி போட்டால் தான் இன்றைக்கு மக்கள் மார்க்கத்தை கேட்க வருவார்கள்ங்கிற நிலை இன்றைக்கு மாறிப்போச்சு. அதை மாற்ற வேண்டிய கடமை வளர்ந்து வருகிற சமுதாயத்தை சார்ந்த நமக்கு உண்டு. இன்ஷா அல்லாஹ் நமக்கு உண்டு. நாம் நம்முடைய சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி வீடுகளில் சுக சாப்பிடக்கூடிய ஆட்கள் தானே நம்ம எந்த குறைய வச்சோம்? ஆனால் இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொழுது கூட அதுபோன்ற நோக்கத்தோடு வரும் பொழுது நோக்கம் தலைகீழாக மாறி போய்விடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைச்சி போன்ற உணவுப் பொருள்கள் இருந்தால் மக்கள் ஓடோடி வருவார்களோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சோத்தாக்கி போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எங்குமே மார்க்கத்தை சொல்லவே இல்லைங்க. சொர்க்கத்தை சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு வழிகாமிச்சாங்க, சொர்க்கம் தான் உங்களுக்கு முக்கியம்னு சொன்னாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கூப்பிட்டாங்க. சரி, சுபஹ் தொழுகையினுடைய முக்கியத்துவம், சுபஹ் தொழுகையுடைய சிறப்பு இவ்வளவு உண்டுமே. பொதுவாங்க நம்முடைய தாயை பற்றி பேசினா நமக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா பெற்று வளர்த்தின தாய். நம்ம ஏதாவது ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தீங்கிலச்சு அவன் நம்மளை திட்டலாமே தவிர தாயை திட்டும்போது கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வரும். மனைவியை திட்டும்போது கோபம் வரும். பெற்ற மக்களை திட்டும்போது கோபம் வரும். கூட பழகிய நெருங்கிய நண்பர்களை ஏசும்போது நமக்கு கோபம் வரும். இதெல்லாம் கோபம் வருதா இல்லையா? நமக்கு யாராவது நம்மளை பார்த்து உனக்கு ஈமான் இல்லைன்னு சொன்னால் நமக்கு எதாவது கோபம் வருமா? போங்க பாய், நீ என்ன பாய் சொல்கிறீங்க அப்படின்பா. அவன் அந்த திட்டுறதை விட பாரதூரமான வாசகமாக்குன்னு சொல்கிறான். சும்மா தமாஷ் பண்ணாதீங்க பாய், உள்ளத்தில் ஈமான் இருக்காடா உனக்கு அப்படின்னு சொன்னால் சிரிப்பான். அவனும் சேர்ந்து சிரிப்பான். என்ன இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற அந்த வாசகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தன்மையை நாமெல்லாம் உணரலையோ அப்படின்னு தோணுது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பகிரங்கமாக தெரிந்த முனாஃபிக்குகள் மட்டும்தான் எங்களோடு ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிற வாசகத்தை பாருங்கள். நாங்கள் யாரையெல்லாம் பகிரங்கமான நிஃபாக்குடையவர்கள், முனாஃபிக்குடையவர்கள் என்று யாரையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு இனங்காண்பித்து நாங்கள் தெரிந்து வைத்திருந்தோமோ அவர்கள் மட்டும்தான் ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள். நோயாளிகள் தொழமாட்டார்கள். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நோயாளிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 2 நபர்களுடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் பள்ளி வாயிலுக்கு தவழ்ந்து வருகிற காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதிபயங்கரமான ஒரு வாசகம் உண்டு தெரியுமா? ஃபஜ்ரும் இஷாவுக்கும் யாருக்கு கஷ்டம்னு சொன்னார்?
முனாஃபிக்குகளுக்கு ஃபஜ்ரும் இஷாவும் பாராக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு வாசகம் வேணுமா? நாம் இறை விசுவாசியா, நாம் நம்முடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்று போதுமே. காலமெல்லாம் நாம் நிஃபாக்குடையவர்களாக நடக்கிறோமா, முனாஃபிக்காக நடக்கிறோமா, அல்லது இறை விசுவாசியாக நடக்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு வெளியுள்ள ஆட்கள் எல்லாம் சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே பரிசோதனை செய்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு பாரமாக இருக்கும் என்றால் நான் முனாஃபிக் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் நம்முடைய செயல் வடிவம் கொடுத்து அந்த ஃபஜ்ரையும் இஷாவையும் பேரணுமா வேண்டாமா? ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் கடுஞ்சொல்லை பயன்படுத்திட்டார். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே கடுஞ்சொல்லை கொண்டு பயன்படுத்தவே மாட்டார். அவர் அடித்தவரை, அவரையெல்லாம் கொலை செய்வதற்காக வேண்டி மக்காவில் அவருடைய கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயற்சி செய்தவனை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுஞ்சொல்லை வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஆனால் இபாதத் என்று வரும் பொழுது மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர, யார் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் இறை நிராகரிப்பாளனுக்கு ஒப்பாக மாறிவிட்டான். வட்டி வாங்கினவனுக்கு ரசூலுல்லாஹ் இதை சொன்னாரா? திருடவனுக்கு ரசூலுல்லாஹ் இதை சொன்னாரா? விபச்சாரம் பண்ணவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரா? இல்லை. தொழுகை என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, தொழுகை என்பது அந்த அளவுக்கு பாரதூரமானது. ஆகவே ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் நம்முடைய வாழ்வில் கட்டாயம் கண்டிப்பாக பேணப்பட வேண்டிய ஒரு தொழுகை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்வில் அந்த தொழுகைகளை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தொழுகையில் பேணுதல் உடைய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.